வேலைக்காரிகள் தியாக திருநாளாம் பக்ரீத் பெருநாளை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு தொழுகை நடத்தினர். இஸ்லாமியர்களுக்கு 3.5% இட ஒதுக்கீட்டினை 7% அதிகரித்து வழங்கிட தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்றும், மத்திய பிரதேசத்தில் இஸ்லாமியர்கள் வீட்டில் பசுமாடு வளர்த்தார்கள் மற்றும் மாட்டிறைச்சி வைத்தார்கள் என்பதற்காக அவர்களது வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கியுள்ளது மிகவும் கவலை தருவதாக உள்ளது. பாஜகவின் இத்தகைய அராஜக போக்கு தொடராமல் இருக்க நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் தங்களது ஆதரவை விலகிக் கொள்ள வேண்டும் என்றும் கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் பேட்டி. தியாக திருநாள் என போற்றப்படும் பக்ரீத் பெருநாளை முன்னிட்டு இன்று காலை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பின் தஞ்சை வடக்கு மாவட்ட சார்பில் கும்பகோணம் மேலகாவேரி சர்வமானிய தெருவில் நடைபெற்ற கூட்டு தொழுகையில் ஏராளமான பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்ட தொழுகை நடத்தினர். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் கூட்டு தொழுகை நிறைவில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இஸ்லாமியர்களுக்கு 3.5% இட ஒதுக்கீட்டினை 7% அதிகரித்து வழங்கிட தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் எனவும், மத்திய பிரதேசத்தில் இஸ்லாமியர்கள் வீட்டில் பசுமாடு வளர்த்தார்கள் மற்றும் மாட்டிறைச்சி வைத்தார்கள் என்பதற்காக அவர்களது வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கி உள்ளது மிகவும் கவலை தருவதாக உள்ளது. பாஜகவின் இத்தகைய அராஜக போக்கு தொடராமல் இருக்க நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடும் தங்களது ஆதரவை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும், தொடர்ந்து ஓராண்டிற்கு திட்டமிடப்பட்ட ஏகத்துவ பிரச்சாரம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும் மேலும் தெரிவித்தார். பேட்டியின் போது அவருடன் மாவட்ட பொருளாளர் சாகுல் ஹமீத் உடன் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜமாத் சார்பாக இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறக்கூடிய வகையில் இந்த ஹஜ் பெருநாள் தொழுகை இன்றைக்கு மேலக்காவிரியில் நடந்தது. இதில் ஏராளமான ஆண்கள், பெண்கள் என கலந்து கொண்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தையும் அவருடைய தியாகத்தையும் நினைவு கூறக்கூடிய வகையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற இந்த மாபெரும் சமுதாய பேரியக்கத்தின் சார்பாக ஒரு வருட கால பிரச்சாரத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம். ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களிடத்தில் கொண்டு செல்லக்கூடிய வகையில் செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழக முதல்வருக்கு எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு என்பது போதுமானதாக இல்லை. இதை உயர்த்தி தரக்கோரி பல்வேறு கட்ட முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறுபட்ட அதிகாரிகளை சந்தித்திருக்கின்றோம், அமைச்சர்களை சந்தித்திருக்கின்றோம், முதல்வரை சந்தித்து மனு கொடுத்திருக்கின்றோம். இதுவரை அதில் தீர்வு காணப்படாமல் இருக்கிறது. எனவே தமிழக முதல்வர் 40க்கு 40 என்ற வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடை உயர்த்தி தர வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றோம். அதே போல இன்றைக்கு மத்தியில் பிஜேபி மைனாரிட்டியாக இன்றைக்கு ஆட்சியில் வந்திருக்கிறது. ஆட்சிக்கு வந்தும் அதனுடைய அடக்குமுறைகளும் சர்வாதிகாரமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய உதாரணமாக மத்திய பிரதேசம் மண்டலாவில் பசுமாடுகளை வைத்திருந்தார்கள், மாட்டிறைச்சியை வைத்திருந்தார்கள் என சொல்லி 10க்கும் மேற்பட்ட வீடுகளை இடித்து தள்ளியிருக்கிறார்கள். அவர்களை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். இந்த நிலை நீடிப்பது என்பது மிக ஆச்சரியமாகவும் மிக